Hello friends, welcome back to Style Fit Tamil. நான் உங்க அன்சாரி. First of all என்னோட வீடியோஸ் பார்க்குறேன். உங்க எல்லாருக்கும் நான் வந்து ஹார்ட்ஃபுல்லா தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்ல ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் கட்டிங், ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் கட்டிங், ஷர்ட் உடைய ஸ்டிச்சிங் வீடியோ, ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்றது, ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்றது, அளவு ஷர்ட்டை வச்சு கட்டிங் எப்படி பண்றது, பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்த ஷர்ட் வந்து எப்படி கட்டிங் பண்றதுன்னு பல வகையான வீடியோஸ் நம்ம வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 36 ஷர்ட் சைஸுக்கு என்ன மெஷர்மெண்ட்ல கட்டிங் பண்ணலாம், 38 சைஸுக்கு என்ன மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து கட்டிங் பண்ணலாம், 40 சைஸுக்கு என்ன மெஷர்மெண்ட் வச்சு கட்டிங் பண்ணலாம், 42, 44, 46 ஓவராலாக 36லேருந்து 46 வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் வச்சு நம்ம கட்டிங் பண்ணோம்னாக்கா பர்ஃபெக்டாக வந்து கஸ்டமருக்கு ரீச் ஆகும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். இது வந்து என்னுடைய ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து நோட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மெஷர்மெண்ட்டை இந்த ப்ரொசீஜரை நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷர்ட்டுடைய கட்டிங் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, கட்டிங் வீடியோவும் சரி ஸ்டிச்சிங் வீடியோவும் சரி, அதை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக பார்த்து கற்றுக்கலாம். 46லேருந்து 46 வரைக்கும் இருக்கிற ஷர்ட் சைஸுக்கு என்ன மெஷர்மெண்ட் வச்சா பர்ஃபெக்டாக வந்து ரீச் ஆகுமோ கஸ்டமருக்கு, ஸோ அதை மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள். நம்ம இப்போ எல்லா மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ண சொல்கிறேன்னு ஒரு சின்ன ரீகேப் ஒன்று பார்த்துடலாம். பாருங்கள், ஷர்ட்டுக்கு ஹைட்டு வந்து இந்த கார்னர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம பிடிச்சோம்னாக்கா நமக்கு ஹைட்டு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் சிங்கிள் அளவில் சொல்கிறேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடம் ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம வந்து எப்போவுமே மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்தோம்னாக்கா மெஷர்மெண்ட் வந்து என்ன வருதோ அது வந்து செஸ்ட் அளவு வச்சிடணும். நான் சொல்கிற அளவில் என்ன அளவு நான் சொல்கிறேனோ அந்த அளவு இந்த 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 பக்கம் வந்து வச்சிடலாம், அதாவது செஸ்ட் சைஸ் வச்சிடலாம். ஸோ இந்த ஷர்ட்டுக்கு பாருங்கள் 13 இருக்குது. நான் உங்களுக்கு வந்து 10 சொன்னேன்னாக்கா நீங்கள் 10 தான் வைக்கணும், 11 சொன்னால் 11 தான் வைக்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும். பட் ஆனால் நான் உங்களுக்கு எல்லா சைஸும் வந்து தனித்தனியாக வந்து சொல்லிவிடுவேன். உங்களுக்கு நீங்கள் என்ன சைஸில் கட்டிங் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து, ஹாஃப் ஸ்லீவ்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து ஹாஃப் ஸ்லீவுக்கு என்ன லென்த்து வைக்கலாம், ஃபுல் ஸ்லீவுக்கு என்ன லென்த்து வைக்கலாம், அதுக்கப்புறம் காலருக்கு என்ன லென்த்து பாருங்கள், இங்கேருந்து இது அந்த கார்னருக்கு நம்ம பார்த்தோம்னா போதும். காலருக்கு என்ன சைஸ் நம்ம வைக்கலாம், அதே மாதிரி இந்த கஃப்புக்கு என்ன சைஸ் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து துல்லியமாக A to Z உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஷர்ட்டுடைய பாக்கெட்டுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா எப்படி 8க்கு 5. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னர் டு இந்த கார்னர் பார்த்தீங்கன்னாக்கா 19 இருக்குது. கம்மியாகவும் இல்லாமல் ஜாஸ்தியாகவும் இல்லாமல் எக்ஸாக்டாக அதில் என்ன இருக்கோ நீங்கள் அதே வச்சுக்கிங்க. ஸோ இந்த வழிமுறையில் நான் வந்து உங்களுக்கு வைக்க சொல்லி மெஷர்மெண்ட்டு ஃபாலோ பண்ண சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸுக்கு போகலான்னு நான் வந்து நினைக்கிறேன். பாருங்கள், 36 சைஸுக்கு வந்து ஹைட் வந்து 26.5 இன்ச்சு வைக்கலாம், 26 இன்ச்சு வைக்கலாம் ஹைட்டு. செஸ்ட்டு வந்து 10.25. ஸோ 10.25னா நான் மறுபடியும் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டுடைய ஒரு பகுதி, இந்த இடம் நம்ம வந்து 10.25 வச்சு வெட்டணும். சரிங்களா? காஜா பட்டியாக இருந்தாலும் சரி, பட்டன் பட்டியாக இருந்தாலும் சரி 10.25 வச்சு வெட்டணும். அதே மாதிரி பேக் வந்து 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி வெட்டணும். ஆல் ஓவராக உங்களுக்கு எல்லா வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு வந்து 10.25 வச்சோம்னா போதும். ஷோல்டருடைய அளவு வந்து 17. அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்லீவ் வச்சோம்னாக்கா 9.25 வைக்கலாம். அதாவது அந்த நம்ம மடிச்சு தப்போம் இல்லையா, அந்த கச்சாவோட சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 9.25 வந்து ஹாஃப் ஸ்லீவ் வைக்கலாம். இதே நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ் வைக்கிற மாதிரி இருந்தால் 25 இன்ச்சு வைக்கணும். இதில் வந்து கஃப் இன்க்ளூடட்.
சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கஃபுக்கு 2.5 இன்ச்சு போயிடுச்சுன்னா 22.5 இன்ச்சு வச்சு ஸ்லீவ் வெட்டிடணும். 2.5 இன்ச்சு வந்து கஃபுக்கு வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் காலர் பார்த்தீங்கன்னா 14, கஃப் வந்து 9.25. பாக்கெட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 4.5. 36 இன்ச்சு செஸ்ட் சைஸ் இருக்கிற ஜென்ஸுக்கு தச்சு கொடுத்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக வந்துடும். நான் உங்களுக்கு கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 38 பாருங்க. 38 சைஸ் இருக்கிற ஜென்ஸுக்கு வந்து ஷர்ட்டுடைய ஹைட் வந்து 27.5 இன்ச்சு வைக்கிறேன். செஸ்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10.25. அதாவது சிங்கிள் சைடு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கன்ஃபியூஸ் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி. 10.25 வந்து செஸ்ட்டு வைக்கிறேன். அதாவது நீங்கள் காஜா பட்டியாக இருந்தாலும் சரி, பட்டன் பட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 10.25 வச்சு தாராளமாக வெட்டிக்கலாம். பேக்கில் 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி வெட்டணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து 18, ஹாஃப் ஸ்லீவ் வந்து 10 இன்ச்சு லென்த் வைக்கணும். இதில் கச்சா இன்க்ளூடட். நீங்கள் வந்து பிசிறு மடித்து அட்டாச்சிங் டிஸ்டன்ஸ் ஸ்டைல் போடுவீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் எடுத்து பண்ணி தான் நான் வந்து ஹைட் வந்து 10 இன்ச்சு வைக்க சொல்லியிருக்கேன். ஃபுல் ஷர்ட்டுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து 25. ஸோ இந்த 25ல் 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ் வெட்டிக்கணும். அந்த 2.5 இன்ச்சு கஃபுக்கு போயிடும். காலர் பார்த்தீங்கன்னாக்கா 15, கஃப் வந்து 9.5, பாக்கெட் வந்து 7.5க்கு 4.25. இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து 38 இன்ச்சு ஜென்ஸு ஷர்ட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 40 இன்ச்சு செஸ்ட் சைஸ் இருக்கிற ஜென்ஸுக்கு வந்து ஹைட் வந்து 28, செஸ்ட் வந்து 11.25, ஷோல்டர் வந்து 20.25, ஹாஃப் ஸ்லீவ் வந்து 10.25, ஃபுல் ஸ்லீவ் வந்து 26, காலர் வந்து 15, பாக்கெட் வந்து 8க்கு 5, கஃப் வந்து 9.25. இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து 40 இன்ச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா கனகச்சிதமாக வந்துடும், உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் வராது ஃப்ரெண்ட்ஸ். 40 இன்ச்சு பாடி சைஸுக்கு இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. 42 இன்ச்சு செஸ்ட் சைஸ் இருக்கிற ஜென்ஸுக்கு வந்து ஹைட் வந்து 29, செஸ்ட் வந்து 12.25, ஷோல்டர் வந்து 20.5, ஹாஃப் ஸ்லீவ் வந்து 10.25, ஃபுல் ஸ்லீவ் வந்து 26, காலர் வந்து 16, கஃப் வந்து 9.25, பாக்கெட் வந்து 8க்கு 5. உங்களுக்கு மறுபடியும் இந்த மெஷர்மெண்ட் தெரியணும்னாக்கா நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள். இது வந்து 42 செஸ்ட் சைஸ் இருக்கிற ஜென்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 44 பாருங்க. ஹைட் வந்து 29, செஸ்ட் வந்து 13, ஷோல்டர் வந்து 20.25, ஹாஃப் ஸ்லீவ் வந்து 11, ஃபுல் ஸ்லீவ் வந்து 26, காலர் வந்து 16, கஃப் வந்து 10 இன்ச்சு. கஃப் வந்து 10 இன்ச்சுக்கு வெட்டிட்டு நம்ம வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். பாக்கெட் வந்து 8.5 ஹைட்டு, 8.5க்கு 5.25. ஸோ இந்த சைஸ் வந்து நீங்கள் 44 செஸ்ட் சைஸ் இருக்கிற ஜென்ஸுக்கு வந்து கட்டிங் பண்ணிங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக வந்து பெரிய சைஸு 46, ஹைட் வந்து 30 இன்ச்சிலேருந்து 31 இன்ச்சு வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். செஸ்ட் சைஸ் வந்து 14 இன்ச்சு வைக்கலாம். ஷோல்டர் வந்து 21, ஹாஃப் ஸ்லீவ் வந்து 11, ஃபுல் ஸ்லீவ் வந்து 27. இதில் வந்து கச்சா இன்க்ளூடேட்டு, கஃப் இன்க்ளூடேட்டு. அதுக்கப்புறம் வந்து காலர் பார்த்தீங்கன்னாக்கா 17, பாக்கெட் வந்து 9க்கு 5.5, கஃப் சைஸ் வந்து 10.25. இது வந்து 46 இன்ச்சு செஸ்ட் சைஸ் இருக்கிற ஜென்ஸுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த 6 மெஷர்மெண்ட்டுக்கும் 6 சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் நம்ம ஸ்டைல் ஃபிட் டெய்லர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.